என்னம்மா ஆச்சு? அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சரி இங்கே எதுக்குமா நிற்கிற? அண்ணா தினேஷ் ஃபோனுக்கு நேற்று நைட்லேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேண்ணா. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. அவன் வீட்டில் போய் தேடி பார்த்தேன், ஆளே காணோண்ணா. நேற்று நைட்டு கூட எங்கள் கூட தான்மா இருந்தான். நான் காலையில் ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு தான்மா எனக்கும் வந்துச்சு. ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். நேற்று நைட்டு கூட உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணான். நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னு திவ்யா. அண்ணா எனக்கு என்னமோ பயமாக இருக்குண்ணா. எனக்கு அவனை போய் பார்க்கணுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி சரி அழுவாதம்மா, நீ வாமா உக்காரு. நம்ம அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாமா? வாமா வா வா. ஏய் நல்லா இன்னும் கீழே. யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் யுவராஜ் சிங். என்னடா யுவா யுவா எல்லாரும் ஓடுங்க, காலேஜ் போகாதீங்கடா. ஐயோ அழுவுது. யுவராஜ் சிங்க கூப்பிட்டு வர அளவுக்கு நம்ம காலேஜ் ஒர்த் இல்லையே மச்சான். அதானே. அடா ஏய் டேய், இந்த ஆள் எப்படிடா திரும்ப காலேஜுக்கு வந்தான்? இவனை தான் அவன் யுவராஜ் சிங் சொல்லிட்டு ஓடனானா? அதனால தான் அவன் அப்படி ஓடனா பழகுது. மச்சான் மாட்டினா கைமாதாண்டா. வா தெரியாத மாதிரி போயிடலாம். சைலண்டா நவுந்துலாம். போடா 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 போடா. ஏய் இங்க வாங்கடா. சார் டேய் இது என்ன காலேஜா ஃபேஷன் ஷோவா? மூணு பேருமே ஒரு ஒரு ரகமா இருக்கீங்க. டேய் டைம் என்ன ஆகுது? 9 மணி சார். 9 மணி சார். டேய் 9:45 seconds ஆகுது. 45 seconds லேட் நீங்களா? ஏன் லேட்டு? சார் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரே பூஜை முடிச்சிட்டு வரதுக்கு நாளை ஆயிடுத்து. அப்படியா? சரி நீ போ. இவனை தான் ஸ்ட்ரிக்ட்னு நினச்சிட்டு இருந்தோம்மாடா. இவ்வளோ ஏய். ஈஸியாக மாறான் சார். நீ ஏன்டா லேட்டு? சார் நம்ம சாந்தி மிஸ் இருக்காங்கல்ல சார், ஆமா. அவங்களுக்கு பால் பேக்கெட்டு காய்கறி பேப்பரு இதெல்லாம் நான் தான் சார் போடுறேன். அதனால தான் சார் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம் சார். குட் பாய். தேங்க்யூ சார், வரேன். சரி பாய் பாய். டேய் சார் நீ ஏன்டா லேட்டு? நம்ம சாந்தி மிஸ் இருக்காங்கல்ல சார், சாந்தி மிஸ். நம்ம சாந்தி மிஸ். அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க சட்டையை நான் தான் சார் அயன் பண்றேன். சாந்தி மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் பார்த்தாலே காண்டாகும். அந்த ஆள் சக்கரை அயன் பண்றியா? டேய் நீ போ. தேங்க்யூ சார். பா புட்டாண்டா யுவராஜ் சிங். இந்த கேப்பை ஃபில் பண்ணு. வாங்குற சம்பளத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. போடு. அங்க என்னடா பார்வை? இனிமே லேட்டா வருவீங்க. இந்த பிடி யுவராஜ் சிங்க யாராலையும் ஏமாத்த முடியாது. இப்பதான் கண்ணு முன்னாடி 2 பேர் ஏமாத்திட்டு போறானுங்க. தானா மட்டும் நான் இல்ஜா வைக்க. டேய் என்ன சொன்ன? ஒன்னும் இல்லை சார், சும்மா. ஓடு கீழே போ. மச்சான் அந்த மாட்டு மூக்கன் செம்மையா மாட்டினா பீட்டி கிட்ட. ஏய் எக்ஸாம்க்கு படிச்சிட்டியா? இல்லடி, இப்பதான் 3வது சாப்டரே போறேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கோபாலே
ஒரு 2 மினிட்ஸ்ரா வந்துடுறேன். ஃபிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டை கழட்டி விட்றேன். வந்துட்டான். மைனஸ் இல்லை அதுக்கு பேர் மேனஸ். தெரியுது இல்லை, 2 பேரும் பர்சனலாக பேச போகிறோம். குறுக்க உட்காந்துருக்கீங்க நந்தி மாதிரி. ஐயோ என்னடி இவன் நந்தி மாதிரி வந்துட்டு நம்மள நந்திங்கிறான். பைத்தியக்காரன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நம்மளையும் பைத்தியம் வைக்கிறோம். ஏந்துப்பா. ஐயே ஹேய் ஹேய் டிடி, சரியான கேடிடி நீ. நேற்று நைட்டு என்னை கிஸ் பண்ணிட்ட தானே? இதுக்கடி என்ன அடிச்ச? எவ்வளோ தைரியம் இருந்தா நான் கால் பண்ணி கூப்பிட்டா நீ குடிச்சிட்டு வந்திருப்ப. நேத்து நான் வீட்ல மாட்டிருப்பேன் தெரியுமா? அதான் மாட்டல. இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லு. எது வீட்டுக்கு வர்றதா? இனிமே குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. முடியாது. பண்ணு. நான் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். உன்னை எப்போவாது ரொம்ப மிஸ் பண்ணுவல்ல, அப்போ மட்டும் லைட்டாக நான் குடிச்சிக்கவா? அதான் இனிமே நீ என்ன மிஸ் பண்ண போறது இல்லையே. புரியல. உனக்கு புரியாதுடா மாங்க மாண்டா. வாங்க முடியா, நல்லா தானே இருக்கு. இங்கே பாரு. ஓய், நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உன்னை பிடிக்காம தான் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டு மொட்டை மாடி வரைக்கும் கூப்பிட்டேனா? ரொம்ப பிடிக்கும். சரி போ, அரியர் எக்ஸாம் ஒழுங்கா எழுது போ. ஓய் என்ன பார்க்குற? இல்லை, பக்கத்தில் வேறு யாரும் இல்லையா? கையில் ஒரு கிஸ் மட்டும் தெரியா? அட கிஸ்ஸுக்கு செத்தவனே, ஒழுங்கா இப்போ எக்ஸாம் எழுது. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். வரேன். இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? இந்த கடை இருக்குல்ல, இங்கே தான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக சாப்பிட்ற இடம். இன்னைக்கு வேற செம்ம பசி, அதான் உன் கூட சேர்ந்து சாப்பிட்லாமேன்னு உன்னை கூப்பிட்டு வந்தேன். சாப்பிடலாமா? பரோட்டா ஓகேவா? ஓகே. நான் என்னங்கண்ணா? தேங்க்ஸ்ண்ணா. வேறு எது வேணுமா? ஆஃப் பாயில் ஒன்று. சரி ஓகேண்ணா. நான் ஒரு ஆபாயில். ஏய் என்ன பண்ணுற? சாப்பிட்டு போறேன்டா. கூட புடி. ஒரு பரோட்டா சாப்பிட தெரிதா? ஒரு பிச்சு போட்டு சாப்பிடணும். சரி, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளும் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? இருக்காங்க ஊரில். நான் இங்கே தங்கி தான் படிக்கிறேன். நீ ஃபஸ்ட் சாப்பிட. சரி, நீ எத்தனை அரியர் வச்சிருக்க? 5. போய் போய் வாய் திறந்தாலே போய் சொல்லு. உண்மையா சொல்லு. 15 அரியர். சாப்பிடு. வேற எதாவது வேணுமா? ஹாஃப் பாயில் சாப்பிட்றியா? சீ கவுச்சு. கவுச்சியா? இதோட வேல்யூ உனக்கு என்ன தெரியும்? ஹே, என்ன கீழே விழவே இல்லை? லவ்வோட தூக்கினா எதுவும் கீழே விழாது. சுடுது. சரி போலாமா? சரி, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம் வா. எங்க? ஹேய் ஹேய், இங்க எதுக்குப்பா கூப்பிட்டு வந்த? ஏன் நான் கூப்பிட்டா நீ கூட வரமாட்டியா? அப்படிலாம் இல்லை, டைம் ஆயிடுச்சுல்ல, வீட்டில் தேடுவாங்கல்ல. யாருன்னா இருந்தா தானே. இந்த இடம் தான்
எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததும் இந்த இடம் தான். அதை மொத்தமாக திருப்பி எடுத்துக்கிட்டதும் இந்த இடம் தான். எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா இந்த இடத்துக்கு தான் என்னை விட்டு போயிட்டார். ஏய், என்ன இப்போ எங்க அப்பா கூட இருக்கிற அதே ஃபீல் எனக்கும் கூட இருக்குடா. நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் இந்த இடம் எடுத்துக்கிட்டாலும் இப்போ இந்த இடம் அதை விட பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருச்சு உன் மூலியமா. சும்மாலாம் சொல்லக்கூடாது. இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். எனக்கும் அப்பா அம்மா இல்லை. இப்போ நீ சொன்னல உன்னோட பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷம் எப்பவும் எங்கேயும் எதுக்காகவும் அது உன்னை விட்டு போகாது. உன் கூட மட்டும்தான் இருக்கும். என் மூலயமா என் நெஞ்சை கிழிச்சு பார்த்தாலும் அதில் நீ மட்டும்தான் இருப்ப. நீ என் வரண்டி. இது என்ன டோன்ட் ட்ரிங்கா? நான் தான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டேனே. ஹே, இது அந்த டிடி இல்லை. நீ தினேஷ், நான் திவ்யா. அந்த டிடி. லவ் யூ. என்ன கால்லாம் ரொம்ப வலிக்குதுடா. இதே எங்க அப்பா இருந்திருந்தா என்னை இங்க வச்சு தூக்கிட்டு போயிருப்பார் தெரியுமா? என்னால் உன்னை இங்கே வச்சு தூக்கிட்டு போக முடியுமா தெரியல. ஆனால் நல்லா உப்பு மூட்டை மாதிரி இருக்க. என்ன சொன்ன? இல்லை, லவ் யூன்னு சொன்னேன். கீழே விட்டுற மாட்டியே. செத்தாலும் அவ்வளவு பிடிக்குமா? இந்த உலக அளவுக்கு. பாரா, அப்ப நான் இல்லனா? நீ இல்லனா நான் வேஸ்ட் பீஸ்ரி. நல்லா சினிமா டயலாக்லாம் பேசு. காலையில சீக்கிரமா பிசிக்ஸ் புக் எடுத்துட்டு காலேஜ்க்கு வரேன். சரி சரி. இவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏறவே ஏறாதா? வாங்க மண்டை. நான் என்ன பண்றது? ஏற மாட்டேங்குது. சொல்லி கொடுக்குறமே சொல்லி கொடுத்தா அதெல்லாம் ஏறும். ஹோ, சாருக்கு எப்படி சொல்லி தரணும்? உன் கையை கொஞ்சம் கூட. எதுக்கு? கொடு. When a current passing through a conductor, when a north pole to south pole to the intense of magnetic field. It is known as Hall effect. இப்படி சொல்லி கொடுத்தா எல்லாம் புரியும். புரிஞ்சுதா? ஹேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? சார் சார் சும்மா படிச்சிட்டு இருந்தோம் சார். ஓ, அங்க கையை பிடிச்சி தான் படிப்பியா? சார் மா, எந்த டிபார்ட்மெண்ட் மா நீ? சார் சார் சும்மா தான் சார் இங்கே என்னடா படிச்சுட்டு தான் சார் சார் இருந்தோம். நீ சொல்லு. சார் ப்ளீஸ் சார் 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 போலாம் சார் சார் ப்ளீஸ். ஏய், கையேடுறா. சார் சாரி சார் சாரி சார். சாரியா? ரெண்டு பேர் வாங்க. நீங்க ரெண்டு பேர் HOD கிட்ட வாங்க. சார் Come on, சார் வேணாம் சார். வாங்க. சார் சார் சார்